ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுஷ்கோடியில் லொக்கேட் ஆகியிருக்க கோதண்டராமர் கோயில் பற்றி பார்க்கலாம். இந்த கோயில் வந்துட்டு விபீஷ்ணர் கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து 20 கிலோமீட்டர்ஸ் அவேல இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு தனுஷ்கோடிக்கு முன்னாடியே இருக்குது. இந்த கோயிலுக்கு போகிற வழி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 2 பக்கமும் கடல், நடுவில் ஒரு ரோடு போகுது. அண்ட் டெட் எண்ட் வந்துட்டு கோவில் தாங்க. இது ஒரு மெஸ்மரைசிங் சீனாகவே இருக்கும் ஏர்லி மார்னிங் நம்ம ட்ராவல் பண்ணும்போது. அண்ட் இந்த கோவில் வந்துட்டு நம்ம காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கோயிலுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ராமர் கையில் வில்லோடு இருக்கிறதுனால கோதண்ட ராமர், அதாவது கோதண்டம் அப்படின்னா வில், ஓகேங்களா. அண்ட் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே ராவணனுடைய தம்பி விபீஷ்ணருக்கு லங்கையோட மன்னனா, அதாவது போர் முடிஞ்சதுக்கப்புறமா, இலங்கை போர் முடிஞ்சதுக்கப்புறமா லங்கையோட மன்னனா ராமர் வந்து பட்டாபிஷேகம் செஞ்சு வச்ச இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் விபீஷ்ணருக்கு ஒரு சிலை இருக்குது. அண்ட் இந்த கோயிலோடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ராவணன் கிட்ட விபீஷ்ணர் வந்து நீங்கள் பண்ணுறது அறத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துரைக்க பார்க்குறாரு. ஆனால் அதை ராவணன் அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கப்புறமா வந்துட்டு பிரம்மதேவரை நோக்கி இவர் தவம் இருந்து நான் ஒரு ராம பக்தனாக மாறணும் அப்படின்னு வரம் கேட்குறாரு. அந்த வரத்தையும் பிரம்மதேவர் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் ராமரை வந்து சரணடைய வரும்போது சுக்ரீவர் வந்துட்டு இவர் ராவணனோட தம்பி அப்படிங்கிறதுனால ஹர்ட் பண்ண பார்க்குறாரு. ஆனால் ராமர் வந்துட்டு இல்லை, இவங்க ராவணனாகவே இருந்தாலும் நம்மளை சரணடைய வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள நம்ம தம்பியை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து இவரை தம்பியை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா ஃபைனலி இங்கே வந்துட்டு அவர் போருக்கு அப்புறமா இவருக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாரு. இதுதான் இந்த கோயிலோடைய ஹிஸ்ட்ரி. இந்த கோயிலோடைய சிறப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1964 ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சைக்ளோனில் இந்த கோவில் மட்டும்தாங்க எந்த ஒரு சிதிலமும் அடையாமல் அப்படியே இருந்திருக்கு. அப்போ இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மிதக்கும் கல், அதாவது ராம் சேத்து, நம்ம ராமர் பாலம் தான் ராம் சேத்தும்பாங்க, இல்லைன்னா ஆடம்ஸ் பிரிட்ஜ் அப்படிம்பாங்க. இது வந்துட்டு கட்டுறதுக்கு யூஸ் பண்ண கல் அப்படின்னு நம்பப்படுது. அது இந்த கோவிலில் இருக்குது. இதை வந்துட்டு எந்த கோவில்லையும் டிவோட்டீஸ் வந்து டச் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. பட் இந்த கோவிலில் டிவோட்டீஸ் வந்து அதை டச் பண்ணி சாமி கும்பிட்றதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோவிலில் வந்துட்டு ஒரு வால்கனோனால இது உள்ளே போயிட்டு ஏர் பபிள்ஸ் லாக் ஆகிருக்கும். ஸோ தட் இந்த கல் மிதக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் சயின்ஸ் நம்மளுக்கு இருக்க ஒரு பிலீஃப் அது டிஃப்ரெண்ட் தான். அண்ட் இந்த கோயிலேருந்து நம்ம வந்துட்டு ராம் சேத்து, அதாவது ராமர் பாலம் இன்னுமே வந்துட்டு அங்கே இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. அதை பார்க்க முடியுதுன்னு நம்புகிறாங்க. அண்ட் நான் அது வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கல. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.